எனக்கு புறாக்களைப் போல சிறகுகள் இருந்தால் பறந்து சென்று இளைப்பாறுவனே என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் சங்கீதக்காரனைப் போல சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்துகிறவர். உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறார். உங்கள் சிறகுகள் உங்களை உயர உயர எடுத்துச் செல்லும். ஆபத்துக்கு தப்புவிக்கவும். உங்கள் சிறகுகள் தேவன் கொடுத்த அபிஷேகமாய் இருக்குது. இது உங்கள் துன்பத்தின் நடுவே அக்கினின் நடுவே உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் இருந்தீர்களானால் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு போராட்டங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு கர்த்தர் தந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே உங்கள் சிறகுகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரை வெறுமையாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அலங்கார பொருளாக வைக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு துன்பங்களின் நடுவே ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். மகா இக்கட்டின் நடுவே இளைப்பாறுதலை காண முடியும். மகா குறைவின் நடுவே செழிப்பை பார்க்க முடியும். ஆகவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். இன்னும் இதிலும் மேலான காரியத்தை உங்களை காண செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆவியில் பலமுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் சோர்ந்து போவீர்களானால் உங்கள் பலன் குன்றிருந்தாயிருக்கும். கர்த்தர் தந்த பரிசுத்த ஆவியினர் உங்களோடு இருக்கிறபடியினால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களால் பலனடைய முடியும். சத்ரு நினைப்பான் இவர்களை தள்ளிவிட்டோம் என்று சொல்லி. ஆனாலும் ஸ்தோத்திர அவன் வெக்கப்படத்தக்கதாக ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிறவர். ஆகவே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒரு ஞானம் உண்டாக வேண்டும். அபிஷேகத்தை எதற்காக பெற்றுக்கொண்டேன், நான் ஏன் அதை வைத்திருக்கிறேன், எதற்காக கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தார் என்று சொல்லி இதை கேட்குற நமக்கு உணர்வு உண்டாக வேண்டும். உங்கள் அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். அது கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபையாக இருக்கிறது. அது மகா பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் காண்கிற எல்லாவித உலக ஆசீர்வாதங்களை பார்க்கலும் கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதமாக பொக்கிஷமாக இருக்குது. இந்த பொக்கிஷத்தை கொண்டு நீங்கள் அநேக ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் சகல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்கவும் முடியும். சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். ஆகவே தைரியமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறார். எனக்கு சிறகுகள் இல்லை என்று சொல்ல வேண்டாம். கர்த்தர் சிறகுகளை தந்திருக்கிறார். ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமே. ஆகவே நமக்கு சிறகுகள் இல்லை, நமக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு சிறகுகள் உண்டு. நமக்கு இந்த சிறகுகளை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மேன்மை உண்டு. ஊழியத்தின் பாதையில் மேன்மை உண்டு. நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. நாம் அநேகரை கூட தப்புவிக்கத்தக்கதான வல்லமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தப்பித்துக் கொள்வதும் அல்லாமல் இன்னும் அநேக ஜனங்களை ஆபத்திலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் அசுத்தாவின் பிடியிலிருந்தும் இந்த அபிஷேகத்தை கொண்டு நாம் அவர்களையும் கூட தப்புவிக்க முடியும். ஆகவே ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த கிருபைக்காக இந்த ஓய்வு நாளில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தந்த பொக்கிஷமாகிய பரிசுத்த ஆவியாகிய சிறகுகளை பயன்படுத்தி வாழ்க்கையின் எந்த ஒரு எல்லைக்கும் உயர உயர எழும்பி சாட்சியாக நிற்போம். எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்களுக்கும் மேலாக பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்கிற சாட்சிகளாக ஜீவனில் சாட்சியாக நாம் இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இந்த ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு கடந்து போயிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்போம். இன்றைக்கும் கூட இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தர் நம்ம நேசிக்கிறபடினால இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி இன்னைக்கு அநேகர் விரும்பி பெற்றுக்கொள்வதுண்டு. ஆனால் அது பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டால் ஏதோ கொஞ்சம் நேரம் அதை ஒரு அலங்கார பொருளை போல தான் பயன்படுத்துகிறோம். அதை சும்மா ஒரு அலங்கார பொருளை போல கொஞ்ச நேரம் நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் என்பதற்காக ஒரு அடையாளமாக பயன்படுத்துகிறோம். அப்படி அல்ல. அது கர்த்தர் தந்த ஒரு பட்டயமாக இருக்குது. கர்த்தர் தந்த ஒரு கிடமாக இருக்குது. கர்த்தர் தந்த ஒரு சிறகாக இருக்குது. ஸ்தோத்திர. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சமயத்துக்கு ஏற்றவாறு உங்கள் அபிஷேகம் உங்களுக்காக அது பலன் கொள்ளும். உங்களுக்கு அபிஷேகத்தினால இன்னும் அநேக நன்மைகள் எதிர்பார்ப்பதிலும் அதிகமாக உண்டாகும். ஆகவே ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.